அந்த வலையை எங்கிருந்து கொண்டு வந்தது? எங்கிருந்து கொண்டு வந்தது? போய் திருப்பூர்ல போய் தரிநெய்யர் எடுத்துருந்தா இல்லை, தனக்குள் இருந்து அந்த திரியை அந்த நூலை தானாக எடுத்து தானாக ஒன்றை படைத்தது. இப்போ இந்த படைப்புக்கு குயவனுக்கு எப்படி மண் என்பது ஒரு மூலப்பொருள் தேவையோ அதுபோல இந்த சிலந்திக்கு மூலப்பொருள் தேவையில்லை, தானே மூலப்பொருளாக. சரி, படைத்ததை இப்படி நீங்கள் தொங்கிட்டு இருக்குது. போய் அந்த இது தொட்டைன்னு என்னாகும், அந்த எடிகால் பூச்சி போய் தொட்டைன்னு, அந்த சிலந்தி தொட்டைன்னு என்னாகும், சரண் மேலே போயிடும். மேலே போகும்போது அந்த நூல் என்னாகுது, தனியாக சொல்லுதா? எங்காவது பார்த்துருக்கீங்களா? உள்ள அடிச்சுக்குது. மேலே போகும்போது அந்த நூலை தனக்குள்ளே எடுத்துக்கொள்கிறது. சிருஷ்டி, திதி, லயம் மூன்றும் ஒருத்தரே செய்கிறாரியா? அதனால இதற்கு தனியால் தேவையில்லை. அதுபோல பகவான் சிருஷ்டி, திதி, லயமாக இந்த பிரபஞ்சமாக தானே மெட்டீரியல் காஸ் அண்டு இன்டலெக்சுவல் காஸ் இரண்டுமாக மாறி இந்த பிரபஞ்சத்தை படைத்து ஏகன் அநேகனாக அந்த ஜராஜரமாக வியாபித்திருப்பவர் பகவான். இதுக்கு இன்னொரு உதாரணம் பகவானே நமக்கே கொடுத்திருக்கார். நீ எங்கேயும் போய் தேட வேண்டாமப்பா, முன்னிலேயே இந்த உதாரணம் இருக்கிறது. என்னுடைய படைப்பினுடைய லட்சணத்தை, படைப்பினுடைய தத்துவத்தை நீ அறிந்து கொள்வதற்கு உனக்கு நான் ஒரு அருள் புரிகிறேன் அப்படின்னு சொல்றார். நைட்டு ஆனந்தமாக தூங்குற போது லேசாக ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஆன உடனே ஒரு கனவு விளையாடும். இந்த கனவு எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? இந்த கனவுல மலை இருக்கிறது, மழை இருக்கிறது, உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டு மாமி இருக்காங்க, யாரெல்லாம் பார்த்து கழிச்சு கொண்டிருக்கோ அவங்க இருக்காங்க, சந்தோஷமாக யார் இருக்காங்களோ அவங்க இருக்காங்க, புலி இருக்குது, சிங்கம் இருக்குது, மலை இருக்குது, மடு இருக்குது, அத்தனை இருக்கிறது. இது எங்கிருந்து கொண்டுட்டு வந்தீங்க? எங்கிருந்து கொண்டு வந்தீங்க? போய் மலை தூக்கி வந்து வச்சிங்களா? இல்லை புலியை கொண்டு வந்து விட்டீங்களா? இல்லை. என்னுடைய நிலை ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்ட உடனே அந்த நிலை மாறுகிறது. அதுபோல பகவான் சைத்தன்ய சுரூபமாக வியாபித்து அந்த நானாஜீவவாத கட்டில மிக அழகாக சொல்லியிருக்கிறார். எப்படி அந்த அந்த அச்சலமில்லாத அந்த பரபிரம்மத்திலே ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. எப்படி ஆனந்தமாக தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு எந்த அச்சலமும் இல்லாமல் இருக்கக்கூடிய நமக்கு ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் ஏற்பட்டுடனே ஒரு ப்ரொஜெக்ட், இந்த பிரபஞ்சம் முழுவதும் படைக்கப்பட்டதோ அதுபோலதான் பகவான் நிச்சலமாக இருக்கக்கூடிய அந்த பகவானில் மாயை என்கின்ற ஒரு சலனம் ஏற்பட்டவுடன் மாயா சபல பிரம்மனாக ஈஸ்வரனாக இந்த பிரபஞ்சத்தை பகவான் படைக்கிறார். சரிங்களா? இப்போ ஒத்துக்கலாமா? பகவான் தான் படைச்சிருப்பார். எல்லாரும் சொல்கிறான், எப்படி எப்பா படைப்பான்? ஒரு படைப்பு என்பதற்கு ஒருத்தருக்கு ஒரு படைப்பு இல்லைங்களா? ஒருத்தர் வீட்டை படிக்கிறார், ஒருத்தர் செங்கலை படிக்கிறார், ஒருத்தர் சிமெண்ட்டை படிக்கிறார். ஏக கர்த்தா, அநேக கர்த்தத்துவம், பல பேர் சேர்ந்து தான் ஒரு படைப்பை படைக்க முடியும். ஆனால் இங்கே அவர் எப்படி இருக்கார்? ஏக கர்த்தா, ஒன்றாகி பலவாக ஆகிறார். எப்படியா முடியும் அப்படின்னா, நம்முடைய கனவு ப்ரொஜெக்ஷன் எப்படி நீ இருக்கிறாய், உன்னுடைய அந்த ஒரு நிலை மாறுதல் ஏற்பட்ட உடனே ப்ரொஜெக்ஷன் என்பது ஏற்படுகிறது. இந்த கனவுக்கு ஈஸ்வரனாக நீ இருக்கிறாய். எப்படி இந்த பிரபஞ்சத்துக்கு பகவான் ஈஸ்வரனாக இருந்து படைக்கிறாரோ அதுபோல கனவுலகத்துக்கு நீ ஈஸ்வரனாக இருந்து படைக்கிறாய். அந்த கனவுல என்ன இருக்கிறது? நீ இருக்கிறாய். சரிங்களா? அனுபவிக்கப்படுகின்ற பொருள் இருக்கிறது, அனுபவமான பொருள்கள் அத்தனை இருக்கிறது, இத்தனை இருக்கிறது. இப்படி எப்படி இதை நீ படைக்கிறாயோ அதுபோலதான் பகவான் இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறார். அதனால்தான் சொல்றார், காட்சிகள் எல்லாமாகி காண்பானுமாகி நின்ற கந்தனை காணி. காட்சிகள் எல்லாமாக அவரே ஆகிறார், காண்பானுமாக அவரே ஆகிறார். அப்படிப்பட்ட கந்தனை காணி என்று சொல்கிறார். இப்படி ஈசாவாச்சம் அடிக்கடி நம்ம சொல்றது இதகம் சர்மம். அவர்தான் இந்த பிரபஞ்சமாக ஈஸ்வரனே ஏகன் அநேகனாக அனைத்துமாக வியாபித்திருக்கிறார்.
பல பல பொருளாக நாம் பார்ப்பது உபாதி பேதத்திலே. அதனால உபாதி என்றால் உபாதி என்பது தான் இல்லாதது, தனக்கு என்று ஒரு சப்ஸ்டன்ஸ் கிடையாது, தனக்கு என்று இருப்புத்தன்மை கிடையாது. ஆனால் இந்த இருப்புத்தன்மை இன்னொன்றினுடைய இருப்புத்தன்மை தனதாக்கி கொண்டு தான் இருப்பதாக எது காட்டுகிறதோ அதுக்கு பேர் உபாதி. சமஸ்கிருத வார்த்தை ஒன்று தப்பு கிடையாது. இப்போ இந்த அர்த்தத்தில் தான் பாரதியார் சொல்றார், நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் அற்ப மாயங்களோ உண்மையில் ஆழ்ந்த பொருள் இல்லை. தான் இருப்புத்தன்மை அதற்கு இல்லை. நிற்கிறது, பறக்கிறது, போறது, வர்றது எதுக்கும் தான் இருப்புத்தன்மை என்பது எதற்கும் இல்லை. ஆனால் அல்ப மாயம் இதெல்லாம் அதனுடைய மாயின மாயின்னு மாயா மாயா சொல்றோமே, எல்லா மாயசம் மாயாக மாயை என்ன? மாயை என்றால் இருப்பது என்ற சன்னாப்பிய சன்னா பின்னாப்பிய பின்னா உபயாம்பிகாரம். சங்கரர் மிக அழகா சொல்றார், இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, இல்லை என்று தள்ளவும் முடியவில்லை. இருக்குதான் ஏற்றுக்க முடியுமா? முடியாது. இல்லை தள்ள முடியுமா? இல்லை. அனுபவம் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, ஆனால் இல்லை. இதுதான் மாயை. இப்படிப்பட்ட இந்த பிரபஞ்சமாக பகவான் சன்னாப்பிய சன்னா பின்னாப்பிய பின்னா இருக்கிறது என்று சொல்லவும் முடியவில்லை, இல்லை என்று சொல்லவும். இருக்கிறது என்பதற்கு சத் என்று சொல்லும். சத் என்றால் 3 காலத்திலும் எது இருக்கிறதோ அதற்கு பெயர் சத். 3 காலத்திலும் எது இல்லையோ அதற்கு பெயர் துச்சம், இல்லாதது. அப்ப இதென்ன அசத்? சத்துக்கும் அசத்து துச்சத்திற்கும் நடுவில் இருப்பது போல் தோன்றுகிறது, ஆனால் இல்லை. அப்ப எப்படி தோன்றுகிறது? இன்னொன்றினுடைய இருப்புத்தன்மையை தனதாக்கி கொண்டு தான் இருப்பதாக எது தோன்றுகிறதோ அதற்கு பெயர் மாயை. அதுதான் இந்த பிரபஞ்ச காரணமாக இருக்கிறது. இப்ப இந்த பிரபஞ்சத்துல எது எடுத்துட்டாங்கனாலும் இருக்கிறதா? இப்போ ஒரு சின்ன டெஸ்ட். இது கதவு. இந்த கதவுல எது கதவு சொல்லுவாங்க? கதவு ஒன்று ஒரு நாம ரூபம் இருக்கிறது. இதுல கதவு என்கின்ற பொருள் ஏதாவது இருக்கா? பலகை இருக்கிறது, தாழ்பால் இருக்கிறது, ரீப்பர் இருக்கிறது, பூட்டு இருக்கிறது, என்னென்னமோ இருக்கிறது. ஆனால் கதவுல கதவு என்கின்ற ஒரு பொருள் இல்லை. கதவு என்பது பல பொருள்களின் கூட்டு இருப்பதாக தோன்றுகின்ற ஒரு பெயரும் உருவமும் தான் கதவு. கரெக்டுங்களா? மரத்துல மரம் இருக்குதா? மரம் இருக்கிறது. இதுல எது மரம்? இலை இருக்கிறது, காய் இருக்கிறது, கனி இருக்கிறது, பூ இருக்கிறது, வேர் இருக்கிறது, அடிமரம் இருக்கிறது, மரத்தை காணும். சரி, இலையில் இலை இருக்கா? இலை எடுத்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? நரம்பு இருக்கிறது, இலைப்பச்சியம் இருக்கிறது, என்னென்னமோ சொல்றாங்க, அதெல்லாம் இருக்கிறது இல்லை. அப்போ பல பொருள்களினுடைய தொகுப்பு இருப்பதாக எது காட்டிக்கொண்டிருக்கிறதோ அதுதான் மாயை. ஆராய்ந்து பார்த்தால் இல்லை. சாமி ஒரு அழகான கதை சொல்லுவாங்க. ஒரு கல்யாணம், அந்த கல்யாண வீட்டில் ஒரு திருடன் வந்து உள்ள போட்டாங்க. எப்படியாவது அடிச்சுட்டு போகணும்னு சொல்லி உள்ள போட்டாங்க. போட்டுட்டு ரொம்ப அதிகாரமாக, நான் மாப்பிள்ளை வீட்டுக்காரன், எல்லாம் கரெக்டாக செஞ்சுருக்கீங்களா, எல்லாம் பார்த்துக்கிறேன், எல்லாம் பின்னால் வந்து சரியாகாது அப்படின்னு சொல்லி மிரட்டலாம் பொண்ணு வீட்டுக்காரன். பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட வந்து நான் பொண்ணு வீட்டுக்காரன், இப்போவே எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்காம நாளைக்கு அது தப்பு இது தப்புன்னு எங்களை தப்பு சொல்லக்கூடாது. 2 பேர்த்தையும் மிரட்டிட்டு தாய் போய் மாட்டு போட்டுருக்காங்க. அப்போது இவன் வந்தது திருடுறதுக்கு. அதுக்கு சரியான சமயம் எது? மாங்கல்ய தாரணம் ஆகும்போது. மாங்கல்ய தாரணம் ஆகும்போது எல்லாத்தோட கவனமும் அங்கே இருக்கு. அப்போ பார்த்து எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடலாம், உள்ள போய் எல்லாத்தையும் சுட்டிட்டு வெளியில் வரலாம் வர்றாரு. அப்போ அங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஆகி போயிடுது. அங்கே தாலி கட்டுற இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஆகி போகுது. அப்படின்னா எங்கே அந்த நம்மளெல்லாம் வந்து மிரட்டினாரு, அந்த ஆளை கூப்பிடுங்க நியாயம் கேட்கலாம் சொல்லி சொல்லுவேன். யாரு? பொண்ணு வீட்டுக்காரு வந்து அப்படி இப்படின்னு சொன்னாரா, அந்தால கூப்பிடுங்க, ஐயா கூப்பிடு நியாயம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். உடனே அவர் வந்து அந்தால எங்கள் எங்களுக்கு உங்கள் வீட்டுக்காரர் நல்லா சொன்னாங்க, என்னையில் வந்து மிரட்டினாங்க, அவரை கூப்பிடுங்க பார்க்கலாம். 2 பேரும் தேடும்போது ஆள் என்னன்னாரு, இது
இது போல இருக்கிறதா என்று தேடினால் இல்லை, இல்லை என்று தேடினால் இல்லை. விசாரத்திலே இல்லாமல் போவதுதான் இந்த பிரபஞ்சம். இந்த மாயை என்பது விசாரத்திலே இல்லாமல் போய்விடும். தோற்ற மாத்திரத்துக்கு இருப்பது போல அந்த 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 ஆள் போல நம்ம எல்லாம் ஆட்டிக்கொண்டு இருக்கிறோம். அந்த எல்லாம் மிரட்டுது, எல்லா ரூபத்திலும் மிரட்டிட்டு. ஆனால் உண்மையை விசாரித்து பார்த்தீர்கள் என்றால் இந்த மாயை இன்வேலிட், மாலை என்பது இல்லையப்பா. அப்படி மாயா தோற்றமாக ஏகமாகவும் அநேகமாகவும்